ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதத் ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்றைக்கி நம்ம புரட்டாசி மாத ராசி பலன்கள் கும்ப ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். இது புரட்டாசி மாதம் எப்போ பிறக்குது அப்படின்னா செப்டம்பர் மாதம் 17ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை சதய நட்சத்திரத்தில் இந்த மாதம் பிறக்குது. இந்த மாதம் சதய நட்சத்திரத்தில் பிறக்கிறதுனால சதய நட்சத்திரக்காரங்க கண்டிப்பாக பரிகாரம் பண்ணிக்கணும். உங்களுடைய நட்சத்திரத்திலேயே இந்த மாதம் பிறக்கிறதுனால என்ன பரிகாரம் அப்படின்னா, உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு போய்க்கோங்க. அங்கே சித்தர்கள் வழிபாடு, சித்தர் ஜீவசமாதி வழிபாடு பண்ணுங்க. அங்கே இருக்கக்கூடிய சன்னியாசிகள் அல்லது சாதுக்கள் சொல்லக்கூடியவர்களுக்கு உணவு வாங்கி உங்களால் என்ன முடியுமோ, உங்களுடைய சக்திக்கு என்ன முடியுமோ அதை மட்டும் செஞ்சால் போதும். உங்களுடைய தகுதிக்கும் சக்திக்கும் மீறி எதையும் நீங்கள் செய்ய வேண்டாம். அல்லது ரொம்ப ஏழையாக இருக்காங்க இல்லையா, பசியால் இருக்காங்களா, ஒருத்தருக்கு அன்னைக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க. அவங்கக்கிட்ட கேட்டுட்டு என்ன வேணுமோ அதை வாங்கி கொடுத்தாலே போதுமானது. இது மாதிரி இந்த பரிகாரம் 12 மணிக்குள்ளே காலையில் புரட்டாசி மாதம் பிறக்குது இல்லையா, அது காலையில் 6 to 12 மணிக்குள்ளே இதை செஞ்சு முடிங்க. அப்படி செய்யும்போது இந்த மாதம் ஏற்படக்கூடிய தேவையில்லாத அலைச்சல், கண்டங்கள், வருமான இன்மை இதெல்லாமே போக்கி நல்ல வருமானமும் நல்லபடியாக இந்த மாதம் போகிறதுக்கும் நல்ல ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கும் இது கண்டிப்பாக உதவும். புரட்டாசி மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கும்பராசியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. இது என்னென்னா நிறைய திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய மாதமாக தான் இது அமையும். உங்களுக்கு ஆல்ரெடி அந்த ஜென்ம சனி போயிட்டுருக்கு. 7 சனியில் ஜென்ம சனி போயிட்டுருக்கு. இப்போ வக்ரமாக இருக்குது. அதே மாதிரி 4ல் குரு வக்ரமாக இருக்குது. அதே மாதிரி உங்களுடைய இதுக்கு உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல புதனும் அஷ்டமஸ்தானத்தில் இப்போ 7ஆம் அதிபதியெல்லாம் போகுது. இந்த மாதத்தில் என்னென்னா பார்ட்னர்ஷிப் கிட்ட ரொம்ப கவனமாக இருக்கணும். நீங்கள் தொழில் ரீதியாக, உத்தியோக ரீதியாக உங்களுடைய பார்ட்னர்கிட்ட ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்த சொல்ல போய் அவங்க தப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பார்ட்னர்ஷிப்பே பிரிச்சுக்கலாம் அப்படிங்கிறது, தொழிலில் சிறு சிறு பிரச்சனைகள் வர்றது இதெல்லாம் சகஜம்தான். ஆனால் அது சரியாக போயிடும். குருவோடைய அனுகிரகம் இருக்குது, அதனால் கவலைப்பட வேண்டாம். பட் ஆனால் நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள், நீங்கள் விடக்கூடிய வார்த்தைகளில் ரொம்ப கவனமாக இருக்கணும். பொறுமைங்கிறது இந்த மாதம் ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்று. அது இருந்துட்டாலே நீங்கள் பெரிய விஷயங்கள்லாம் தாண்டி வந்துடுவீங்க, சக்ஸஸாகவும் கொண்டு போயிடுவீங்க. அதே மாதிரி அஷ்டமாதிபதி அஷ்டமத்தில் உங்களுக்கு ஆட்சி உச்சம் பெறதுனால திடீர்னு அதிர்ஷ்டம், அதாவது புதன் உங்களுக்கு 5 குடையவர், 5 தான் அதிர்ஷ்டம். அதே மாதிரி திடீர் அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது 8ஆம் இடம், 5 குடையவர் 8ஆம் இடம், அதாவது அஷ்டமஸ்தானத்துக்கு போகிறதுனால திடீர்னு ஒரு ராஜயோக அமைப்பு உங்களுக்கு இருக்குது. அது எதுவாக வேணா இருக்கலாம், புதையல், லாட்ரி, இந்த மாதிரி அதிக எஃபர்ட் போடாமல் திடீர்னு ஒரு ஜாக்பாட் அடிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. அதே மாதிரி 9 கூடிய சுக்கிரன் 9ல் ஆட்சி பெறுறாரு. இந்த மாதம் நல்ல பாக்கியகரமான மாதம் தான் உங்களுக்கு. தொழில் ரீதியாக பார்ட்னர்கிட்ட மட்டும் ரொம்ப கவனமாக இருங்க. அல்லது நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க, வேறு ஒரு வேலை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா பார்ட்னர் என்ன பண்ணுறாருன்னு கவனித்து அவர்கிட்ட கொஷின் ரொம்ப பொறுமையாக கேட்டு பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா கண்டிப்பாக அது ஒரு பெரிய பிரச்சனையில் முடியும். தொழில் ரீதியாக நல்ல வருமானம், அதே மாதிரி தொழில் ரீதியாக வேலை விஷயமாக வெளிநாடு வெளிமாநிலம் செல்லக்கூடிய அமைப்புகள்லாம் இந்த மாதம் ஏற்படும். உத்தியோக ரீதியாகவும் அடிக்கடி போய் அலைச்சல்கள் இருக்கும். உத்தியோக ரீதியாகவும் சரி, தொழில் ரீதியாகவும் சரி, அலைச்சல் அப்படிங்கிறது இருக்கும். என்னடா இது வீண் அலைச்சலாக போயிடுச்சேன்னு நினைக்காதீங்க. நீங்கள் எவ்வளோ தான் பாடுபட்டாலும் அதுக்கு உண்டான பெனிஃபிட் கும்பராசிக்கு ஆட்டோமேட்டிக்காகவே கிடச்சிரும். பொதுவாக முக்கியமாக சதய நட்சத்திரக்காரங்க ரொம்ப கிளவராக செயல்படக்கூடியவங்க. ஒரு விஷயத்தை ஷார்ட்டாக ஈஸியாக முடிக்கிறது, எது செஞ்சால் நமக்கு ஈஸியாக ஃபேவராக அமையும் அப்படிங்கிறதெல்லாம் கரெக்டாக பிளான் போட்டு வைப்பீங்க. அதே மாதிரி உங்களுடைய எதிரிகள் உங்களுக்கு கண்ணுக்கு தெரிய மாட்டாங்க. பொதுவாகவே ஆப்போசிட்டில் உங்களுக்கு எதிரி இருந்தாங்கன்னா அவங்கள அவங்களுடைய வீக்னஸ் என்னன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் போட்டு கரெக்டாக காய் நவுத்திடுவீங்க. அதை ஈஸியாக ஜெயிச்சிட முடியும். பட் ஆனால் நீங்கள் ரொம்ப திறமைசாலிங்கிறதுனால உங்களுக்கு ஆப்போசிட்டில் இருக்காமல் பின்னாடி இருந்தால் வேலை பார்ப்பாங்க. அதில் கவனம் தேவை. ஏன்னா அஷ்டமத்தில் நிறைய கிரகம் கூடுது. இந்த அஷ்டமத்தில் நிறைய கிரகம் கூடும் போதெல்லாம் நீங்கள் கவனமாக இருக்கணும். உங்களுக்கு பின்னாடி இருந்து சதி வேலைகள் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. அதுவும் அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கவனமாக இருக்கணும். நீங்கள் வேறொருத்தருக்காக போய் ஏதாவது ஒன்று செய்ய போகும்போது அதை உங்களை மாட்டி விடுறது, அல்லது பிரச்சனையில் அடுத்தவங்களோட பிரச்சனையில் மாட்டி விடுறது, லஞ்ச லாவணியங்களில் ஈடுபடுறது, இந்த மாதிரி விஷயங்களை ரொம்ப கவனமாக இருங்க. மாட்டி விட்டுருவாங்க. பிரச்சனைகளை நீங்கள் தான் ஃபேஸ் பண்ணுற மாதிரி வரும். அதனால் கவனம் தேவை.
தேவை. 7.5 சனினாலும் வக்ர காலகட்டங்களும் உங்களுக்கு பெரிய பாதிப்புகள் இருக்காது. நல்ல ப்ரொமோஷன்ஸ்லாம் வரதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது. இவ்வளோ நாளாக தடைப்பட்டு இருந்த ஒரு விஷயம் தானாக தேடி வரும். தாயாருடைய தேக ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். தாய் வழி சொத்துக்கள்லாம் தானாக தேடி வரும். கடன் ரீதியாக இருந்தது, கடன் பிரச்சனைகள்லாம் இருந்தால் அது சால்வ் ஆகும். வழக்குகளில் வெற்றி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. காதல் ரீதியான பிரச்சனைகளில் கண்டிப்பாக சண்டை வரும். அதே மாதிரி ஒரு சிலருக்குலாம் பிரேக்கப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 5 கூடையவர் அஷ்டமத்துக்கு போயிடுறாரு. காதல் ரீதியாக ஒரு அவமானத்தை சேர்ந்துக்கிறேன், இல்லைன்னா மன சங்கடங்கள் வரும். நான் 7.5 சனினால் ஒரு விஷயத்தை அழுத்தி சொல்லிக்கிறேன். அதாவது ஜென்ம சனி இருக்கும்போது மன உளைச்சல் இருக்கும். 5 கூடையவர் அஷ்டமத்துக்கு போகும்போது லவ் அப்படிங்கிறது மட்டும் லைஃப் இல்லை, லைஃப்பில் ஒரு சின்ன பார்ட் அப்படிங்கிறதா லவ். இதை விட பெட்டரான வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்குது. அதை நீங்கள் நம்பணும். ஒரு விஷயம் பிரேக்கப் ஆயிடுச்சுன்னா அங்கேயே நின்றாதீங்க, கடந்து வரத்துக்கு முயற்சி பண்ணுங்கள். பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப உஷாராக இருக்க வேண்டிய மாதம்ங்க. பெண்களுக்கு எவ்வளோ அதிர்ஷ்டம் இருக்கோ அதே மாதிரி உங்களுடைய பேரை டேமேஜ் பண்ணுறதுக்குன்னு சில பேர் வருவாங்க. ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். இல்லை அப்படின்னா பேர் கெட்டு போயிடும். நீங்கள் சொல்லாத ஒரு விஷயத்த, செய்யாத ஒரு விஷயத்த உங்கள் மேலே ரூமர்ஸ் பரப்பி விடுறதுக்குன்னு சில பர்சன்ஸ் இருப்பாங்க. அவங்களெல்லாம் கரெக்டாக ஹேண்டில் பண்ணுங்கள். பொதுவாக அந்த மாதிரி இருக்கவங்களாம் கும்பராசிக்காரங்க லெஃப்ட் ஹேண்டில் ஹேண்டில் பண்ணிடுவீங்க. பட் இருந்தாலும் கவனமாக பண்ணுங்கள். வெளியில் போகும்போது வெளியூர் பிரயாணங்கள் உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு, தொழில் பண்ணுறவங்களுக்கு வெளியூர் பிரயாணம் அதிகமாக இருக்கும். அப்படிங்கும்போது சேஃப்டிங்கிறது ரொம்ப முக்கியமானது. கூட கணவரையோ அல்லது உங்களுடைய சகோதரனையோ பேரண்ட்ஸையோ நீங்கள் கூட்டிகிட்டு போகிறது ரொம்ப ரொம்ப உத்தமமானது இந்த மாத காலகட்டத்தில். அதே மாதிரி பிதிர்கடன்கள்லாம் பார்த்திங்கன்னா இருந்துச்சு, பிதிர் தோஷம் உங்கள் ஜாதகத்தில் இருந்துச்சுன்னா இந்த மாதம் ஆலய பட்சத்தில் வரக்கூடிய 15 நாள் நீங்கள் ரொம்ப அதாவது ஆத்மார்த்தமாக வழிபாடு பண்ணிங்கன்னா பிதிர்தோஷம் நீங்கும். பித்திருக்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். பலவிதமான சகலவிதமான செல்வங்களும் உங்களை தானாக தேடி வரதுக்குண்டான அமைப்புகள் இருக்குது. படிக்கக்கூடியவங்களுக்கு படிப்பில் ஆர்வமின்மை அதிகமாக இருக்கும். அதாவது ஆர்வம் இல்லாமல் போயிடும், படித்தது மறந்து போயிடும், நீங்கள் படித்த கொஷின் வராமல் போயிடும். இதெல்லாமே இருக்குது. ஸோ தட்சிணாமூர்த்தி வழிபாடு, பிரம்மதேவர் வழிபாடு பண்ணுங்கள். அது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி சோம்பேறித்தனத்தை போக்குறதுக்கு காலபைரவர் வழிபாடு, ஆஞ்சநேய வழிபாடெல்லாம் பண்ணுங்கள். இந்த 7.5 சனி உங்களுக்கு பாதிக்காமல் இருக்கணும் அப்படின்னா ஆஞ்சநேய வழிபாடு காலையிலையும், பைரவருடைய வழிபாடு இரவுலையும் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப உத்தமமாக இருக்கும். அது பெரிய லெவலில் உங்களுக்கு சக்ஸஸை கொடுக்கும். படித்தது எக்ஸாம்ஸ்க்கெல்லாம் நல்ல மார்க் எடுக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள்லாம் இந்த வழிபாடு பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். அதே நேரத்தில் நீங்களும் நல்ல முயற்சி போடணும். அதே மாதிரி ஆரம்ப கல்வி, அதாவது ஏன்னா 10th 12th இந்த மாதிரி எக்ஸாம்ஸில் இருக்கவங்களாம் ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் நினச்ச ரிசல்ட் வராமல் போயிடும். அதுக்காக ஃபீல் பண்ணுற மாதிரி வரும். ஆனால் அதாவது உயர்கல்விக்கெலாம் அது ரொம்ப சக்ஸஸை கொடுக்கும். குருவோடைய அனுகிரகம் இருக்குது, சக்ஸஸை கொடுக்கும். வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது. வீடு கட்டக்கூடியவங்களுக்கு இருக்குது. உத்தியோகத்தில் பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு ஒரு ஜாக்பாட்டே உண்டுன்னு சொல்லலாம். ஆனால் அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு ரொம்ப கவனம் தேவை. அரசியல் சம்மந்தப்பட்டவங்களுக்கு கவனமாக பேசணும். நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே என்னென்னா மீடியா இந்த மாதிரி விஷயங்களில் வராமல் பார்த்துக்கணும். உங்களோட பேர் கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தலைமையிடத்துலேருந்து உங்களுக்கு ஏதாவது இந்த பதவியிலேருந்து விலகுங்க அந்த மாதிரிலாம் சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் அரசியலில் இருக்கவங்கள ரொம்ப கவனமாக ஹேண்டில் பண்ணுங்கள். முக்கியமாக பேசக்கூடியது பொதுமக்கள்கிட்ட நீங்கள் நடந்துக்கக்கூடியது இது மாதிரிலாம். ஆனால் எப்படியா இருந்தாலும் பொதுமக்களுடைய ஆதரவு, மக்களுடைய ஆதரவு உங்களுக்கு இருக்குது. கட்சியோடைய ஆதரவு இல்லைனாலும் மக்களுடைய செல்வாக்கு இருக்கனால கட்சி பெரிய லெவலில் உங்கள் மேலே நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க. பட் ஆனால் நீங்கள் ஹேண்டில் பண்ணுற ஒவ்வொரு விஷயமும் பார்த்து பொறுமையாக இருக்கணும். முக்கியமாக பேட்டி கொடுக்கும்போது. அதே மாதிரி அரசாங்க அதிகாரிகளுக்கு இந்த மாதம் நல்ல மாதம் தான். ஆனால் நீங்கள் அதாவது உங்களுடைய ரூல் என்னவோ, கைட்லைன் என்ன சொல்லியிருக்கோ, லாவில் என்ன சொல்லியிருக்கோ அதுபடி நடங்க. இன்னொருத்தங்க சொல்கிறாங்க, வாய் வழி சொல்கிறாங்க, அதனால நான் செஞ்சேன், எனக்கு பெரிய ஆஃபீஸர் அதை சொல்கிறார் அதனால் நான் செய்கிறேன் அப்படிங்கிறதுலாம் இல்லை. ரூல்ஸ்னால் ரூல்ஸில் நில்லுங்க. இல்லைன்னா உங்களே மாட்டி விட்டுட்டு போயிடுவாங்க. காலம் ஃபுல்லும் அதுக்கு நீங்கள் பனிஷ்மெண்ட் அனுபவிக்கிற மாதிரி வந்துடும். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. அதேமாரி வெளிநாடு வெளிமாநிலம் செல்லக்கூடிய அமைப்பு இருக்குது. ரொம்ப நாளாக ஃபாரின் போகணுன்னு ட்ரை பண்ணுறவங்க இந்த டைமு ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வேலையோ அல்லது ஏதோ ஒரு ரீசனுக்கு நீங்கள் கண்டிப்பாக ஃபாரின் போயிட்டு வரதுக்கு உண்டான அமைப்பு உறுதியாக உண்டு. சில பேருக்கு
நீண்ட தூர பிரயாணம் பண்ணி கோவிலுக்கு போகக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்குது. திடீர் திருமணம் ஆகிறதுக்கு உண்டானது புரட்டாசி மாதம்னு இல்லை, இந்த மாதத்தில் அந்த பேச்சுக்கெல்லாம் வந்து மேரேஜ் ஃபிக்ஸிங் அப்படின்னு சொல்லும் இல்லையா, அதெல்லாம் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. காதல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து நீங்கள் கடந்து வந்து தான் ஆகணும். அதில் கொஞ்சம் பிரச்சனைகள்லாம் இருக்குது. வீட்டில் தெரிஞ்சு பேரண்ட்ஸ் வந்து சம்மதிக்க மாட்டாங்க. அது ஒரு பெரிய பிரச்சனையாக மாறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. கணவன் மனைவியிடையே ஒற்றுமைகள்லாம் இருக்கணும். இல்லை அப்படின்னா கண்டிப்பாக வந்து கோர்ட்டு கேஸு பஞ்சாயத்துன்னு போகும். ஒருத்தரை ஒருத்தர் அனுசரிக்கணும். கணவனாக இருந்தால் மனைவியும், மனைவியாக இருந்தால் கணவனும் ஒருவரை ஒருவர் வந்து அனுசரித்து சென்றாதான் உங்களுடைய வாழ்க்கை வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இதை நீங்கள் இந்த காலகட்டத்தில் ரொம்ப பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்கள். 7ஆம் அதிபதி 8ஆம் இடத்துக்கு போகிறாரு, அதாவது அஷ்டமஸ்தானத்துக்கு போகிறாரு. களத்திர ஸ்தான அதிபதி அஷ்டமத்துக்கு போகும்போது தேவையில்லாத வாக்குவாதங்களில் ஈடுபடாதீங்க. உங்கள் மேலே தப்பு இல்லைன்னா கூட அமைதியாக போயிருங்க இந்த மாதம் மட்டும். மற்றபடி கும்ப ராசியை பொறுத்த வரைக்கும் இது நல்லா இருக்குது. எக்கனாமிக்கல் growth ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த மாதம். தொழில உத்தியோகங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. பெண்களை பொறுத்த வரைக்கும் வளர்ச்சி தான். கும்ப ராசிக்கு வந்து லக்கி டேட்ஸ் எது அப்படின்னா செப்டம்பர் 16ஆம் தேதி, செப்டம்பர் 16, 17ஆம் தேதியும், அக்டோபர் வந்து 7ஆம் தேதியும் 17ஆம் தேதியும் வந்து அதிர்ஷ்டகரமான டேட்டு, லக்கி டேட்ஸு. அது நல்ல லக்கி கலர் என்ன அப்படின்னா லைட் எல்லோ கலரு, அதே மாதிரி க்ரீன் ப்ரௌன் கலர், லைட் ப்ளூ கலர். இது எல்லாமே உங்களுக்கு லக்கி கலர்ஸாக இருக்குது. நீங்கள் முக்கியமான முடிவு எடுக்கிறது, எதையாவது மீட் பண்ண போகிறது, ஒரு பெரிய மீட்டிங்கு, இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம், ஒரு சுப நிகழ்வுக்கெல்லாம் இந்த லக்கி டேட்ஸும் லக்கி கலர்ஸும் யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி எஃபர்ட்டு கூடுதல் வந்து இந்த விஷயங்களை செய்யும்போது நல்ல சிறப்பான பலன்களும் கூடுதலான பலன்களும் உங்களுக்கு கிடைக்கும். கும்ப ராசியை பொறுத்த வரைக்கும் புரட்டாசி மாதம் ரொம்ப சூப்பரான மாதமாக இருக்குது. ஒரு பாக்கிய மாதமாகவே இது இருக்குது. இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.